நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைகளா சாப்பிட்டு படுத்தாச்சா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருநீங்க, காரணத்தை சொல்லல. குடிகாரனா மாறினீங்க, அதுக்கும் காரணத்தை சொல்லல. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேட்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்தேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியே? அவர் சொன்ன விஷயம் இதான். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப நான் ஏன் தர குடிக்கிறேன் தெரியுமா? நான் முந்திட்டா, நீ முந்திட்டா. நீ போது நிறுத்துவேன். பொண்டாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறான்னு அழ வந்துட்டேன். ஏய் கோபால், நான் தான் ஏற்கனவே அவங்கள பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே. உன் மனைவியோட கதை. சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன். ஆனா நீ குடிக்கிற. உன் நிலைமைக்கு குடிக்கிறது தப்பு இல்ல சார். அவ போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். ஸ்டாப் நான்சென்ஸ். வாயை மூடு மேன். இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவன் நீ ஒருத்தன் தானா? அப்படி ஆசை வச்சிட்டு இருக்கவன் 8 குழந்தைங்களை பெத்திருக்க கூடாது. பெத்துட்ட. ஆனா நீ குடிக்கிறியே. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க, நீ குடிச்சே போய் சேர்ந்துருவ. அந்த 8 குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா? போக போற சம்சாரத்தை நினைச்சலறியே, வாழ போற அந்த 8 குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சியா? வாங்க டாக்டர். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, கோபால் உங்க கன்சல்ல இருந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை கையாடல் பண்ணா ஆபீஸ் ரூல்ஸ், வேலையில இருந்து நிறுத்திட்டேன். நோ நோ நோ, அவன் பணத்தை கையாடல் பண்ணல, பறி கொடுத்துட்டான். உன்னால நம்ப முடியல? ரியலி? நான் நம்புறேன். காரணம் இருக்கு ராஜீவ். அவனுடைய மனைவி இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவாங்கிற உண்மையை அவங்கிட்ட சொன்னதுனால. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனைவிக்கு பிளட் கேன்சர். டாக்டர், I can't believe this. It is true, ராஜீவ். My God. டாக்டர், அவங்க குணமடையறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டர். Too late. பணத்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கோபாலன் 8 குழந்தைங்க வச்சு காப்பாற்ற முடியாது. அதனால்தான்ப்பா உன் உதவியை தேடி நான் வந்திருக்கேன். என்ன செய்யணும்? குழந்தையே இல்லாத நீ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா. பிளீஸ். அதுல எழுதிருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க.
எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. மிஸ்டர் கோபால், இந்த பத்திரத்துல நீங்களும் கையெழுத்து போடணும். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும். கொடுங்க, நான் படிக்கிறேன். கோபால் ஆகிய நான், அதாவது நீங்க, என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி, உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை, அதாவது தொட்டில கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம். எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் கோபால், இதுல கையெழுத்து போடுங்க. உங்க பிசினஸும் போடணும். லட்சுமி, குழந்தை வந்து எங்களுக்கும் டைம் ஆச்சு. அப்ப நாங்க வரோங்க. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவா. 6 மணிக்கெல்லாம் நான் பால் கொடுத்துருவேன். தாய்ப்பால் மாதிரி எதுவும் வராது. பேரக்ஸ்னா பரவாயில்ல. 7 மணிக்கெல்லாம் குளிப்பட்டுடுங்க. ரொம்ப சூட ஊத்திராதீங்க. மதியானம் 2 மணிக்கெல்லாம் மறுபடியும் பால் குடிச்சிருங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட. கடைசி ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். குழந்தை கொடுமா. இத பாருங்க, டாக்டர் உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை இங்க வரவழைச்சேன். நான் மேடையில மட்டும் வரதட்சணை ஒழிப்புங்கிறத பத்தி பேசுறவன் இல்ல. என் ஒரே மகன் கல்யாண விஷயத்திலையும் அதை நிறைவேற்றணுங்கிற கொள்கை உடையவன். அதனால நீங்க ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா வர முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஐயா, நாளைக்கு காலையில நானும் என் சம்சாரமும் மாப்பிள்ளைய பார்க்க வரோம். வரமா? பாருங்க, வாங்க.